ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பம்பில் காற்று எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பைக்லேயே நம்ம டெமோ காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி பம்பை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மவுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் வால்வில் இருக்குது. அது முன்னாடி ஃபஸ்ட்டு மாற்றிடலாம், ரெஸ்டாவுக்கு மாற்றிடலாம். அது எப்படி மாற்றுறதுன்னா, இந்த அடாப்டரை கட்டிட்டு இந்த ட்ரிகரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லப்பர் மட்டும் மேலே வரும். லப்பர் வந்ததுக்கப்புறம் இந்த லப்பரை எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கையும் தலைகீழாக போடணும், அண்டு இந்த லப்பரையும் தலைகீழாக போடணும். போட்டுட்டு ட்ரிகரை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இந்த லப்பரை போட்டு டைட் ஆகிக்க வேண்டியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகுது. எப்பவும் போல இந்த டியூபோட நாசில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு திரும்பி அகைன் இந்த ட்ரிகரை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இங்கே கேஜ் காட்டும். ஜஸ்ட் இது எமர்ஜென்சி பம்ப்பு தான். இது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பம்ப்பு தான். இதில் நீங்கள் 100 PSI வைக்கணும்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 60-70 PSI வரைக்கும் அடித்தா போதும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அகைன் இந்த ஸ்க்ரூ டைட் வைக்க வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பம்ப்பு தான். நமக்கு ரைடு அப்போ எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் பம்ப் வச்சுருக்கோம். ஸோ எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.